guys, welcome to GT Study Park. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தோம்னா Constituent Assemblyயோட ஒரு next part தான் பார்க்க போறோம். and அதுக்கு முன்னாடி நீங்க எங்க சேனலை subscribe பண்ணலனா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க and கூடவே இருக்க bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். Constituent Assemblyல இருக்க facts மட்டும் நாம இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகேவா? போன வீடியோல என்ன பார்த்தோம்? Constituent Assembly எப்படி உருவானுச்சு, இந்திய அரசியலமைப்பு எப்படி உருவானுச்சு, அதோட வரலாறு மட்டும் பார்த்தோம். இந்த வீடியோல அதுல இருக்க facts மட்டும் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இப்போ கான்ஸ்டியூண்ட் எல்லாமே ஃபார்ம் ஆகிடுச்சு. அதில் ஸ்டார்டிங்கில் வந்து 389 மெம்பர்ஸ் இருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அப்புறம் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் எல்லாம், அதாவது இந்த 93 பீப்புள்ஸ் வந்து பாய்காட் பண்ணிட்டாங்க. அது எல்லாமே போன வீடியோவில் பார்த்தோம். இப்போ கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியோட மீட்டிங் ஃபஸ்ட்டு எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர் 9, 1946 ஃபஸ்ட் மீட்டிங் நடந்தது. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த முஸ்லீம் பீப்புள்ஸ் எல்லாம் மோராரில் சாட்டிஸ்ஃபையாக தான் இருந்தாங்க அப்படின்னு சொன்னல, அவங்க எல்லாமே டோட்டலாகவே பைகாட் பண்ணிட்டாங்க, புறக்கணிச்சிட்டாங்க. அவங்க என்ன 2 கான்ஸ்டியூஷன் வேணும், இந்தியாவுக்குன்னு ஒன்று வேணும்ல, பாகிஸ்தானுக்கு ஒன்று வேணும், அந்த மாதிரி ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் போய்கிட்டே இருந்ததுனால, ஓகேவா, அந்த மாதிரி ஆர்குமெண்ட்ஸ்லாம் போய்கிட்டே இருந்ததுனால அவங்க வந்து முஸ்லீம் பீப்புள்ஸ் எல்லாம் பைகாட் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் நடந்த மீட்டிங்கில் எத்தனை பேர் தான் அட்டன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்லி 211 மெம்பர்ஸ் மட்டும்தான் அட்டன் பண்ணாங்க. இப்போ மீட்டிங் நடந்துருச்சு. அந்த மீட்டிங்க்கு பிரசிடெண்ட்டாக யார் இருந்தாங்க அப்படின்னா, அதாவது டெம்ப்ரரி பிரசிடெண்ட் தான். இவர் தான் அங்கே இருந்தவங்களையே பெரியவங்க, சச்சிதானந்த சின்ஹா, டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அப்படிங்கிறவங்க தான் அப்போ வந்து பெரியவங்க, அங்கே இருக்கவங்கள பெரியவங்களாக இருந்ததுனால ஸோ அவங்கள டெம்ப்ரரி பிரசிடெண்ட்டாக அவங்க இருந்தாங்க. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு என்னன்னா, இப்போ எலெக்ஷன் நடந்துச்சு. எலெக்ஷனில் யார் பிரசிடெண்ட் ஆனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இவர் தான் ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் இவங்க எல்லாத்துக்குமே வைஸ் பிரசிடெண்ட்டாக யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஹெச்சி முகர்ஜி அண்ட் விடி கிருஷ்ணமாச்சாரி அப்படிங்கிறவங்க தான் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க. இது எல்லாமே ஃபேக்ட்ஸ் தான், ஜஸ்ட் 1 லைன் கொஷின்ஸ் மாதிரி தான், நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ கான்ஸ்டியூஷனோட மீட்டிங் நடந்துருச்சு. அதில் பிரசிடெண்ட் யாருன்னு ஃபார்ம் ஆகிட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன நடந்தது அப்படின்னா, ஜவஹர்லால் நேரு வந்து டிசம்பர் 13, 1946 அன்னைக்கு ஒரு குறிக்கோள் தீர்மானம் வந்து எடுத்தார். அதாவது அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம கான்ஸ்டியூஷன் எல்லாமே ஃபார்ம் பண்ணியாச்சு, அண்ட் இதுக்கு நம்ம என்ன ஒரு ரெசல்யூஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே அவரோட ஃபண்டமெண்டல்லையும் ஃபிலாசபிலையும் அவர் வந்து நிறையா சொன்னார். அடிப்படைகளையும் தத்துவங்களையும் ஜவஹர்லால் நேரு டிசம்பர் 13, 1946 சொன்னார். ஓகேவா? இந்த அடிப்படையிலும் தத்துவங்களையும் கான்ஸ்டியூஷனும் வந்து ஓகே அப்படின்னு அவங்களும் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ரெசல்யூஷன் எப்போ அடாப்ட் பண்ணாங்க, அதாவது கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி எப்போ ஓகே அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி 22, 1947 இவங்க கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஜவஹர்லால் நேரு சொன்ன ரெசல்யூஷனை. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ இதோட இன்னும் சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியோட ஃபங்க்ஷன். அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். காமன்வெல்த் இருக்குல்ல, காமன்வெல்த் நாடுகள் நிறைய நாடுகள் இருக்குல்ல, அது இந்தியாவும் ஒரு மெம்பர் அப்படின்னு எப்போ நம்மளையும் சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மே 1949. ஓகேவா? காமன்வெல்த்தில் இந்தியாவும் எப்போ சேர்த்துட்டாங்க அப்படின்னு கேட்டால் என்ன எழுதணும்? மே 1949. அண்ட் நேஷ்னல் ஃப்ளாகை கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வந்து, அதாவது அரசியலமைப்பு, இந்திய அரசியலமைப்பு எப்போ ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலை 22, 1947. நேஷ்னல் ஆந்தம் எப்போ ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டாங்க கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி 24, 1950. அண்ட் நேஷ்னல் சாங் எப்போ அடாப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி 24, 1950. நேஷ்னல் ஆந்தமும் நேஷ்னல் சாங்கும் ஒரே டேட் ஒரே இயர் தான். நேஷ்னல் ஃப்ளாக் மட்டும் ஜூலை 22, 1947. ஓகேவா? அண்ட் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து எப்போ பிரசிடெண்ட் ஆனார் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி 24, 1950. ஓகேவா? இன்னும் இதில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இப்போ அந்த மீட்டிங் நடந்தது இல்லையா, மீட்டிங் நடந்து கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு எல்லாமே உங்களுக்கு எவ்வளோ நாள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே வந்து செஷன் மாற்றிக்கோங்க, 11
அவங்க வந்து 11 செஷன்ஸ் அண்ட் 2 years 11 month 18 days வந்து இந்த கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு மட்டும் இவங்களுக்கு இவ்வளோ நாள் தேவைப்பட்டுச்சு. அண்ட் இந்த கான்ஸ்டியூஷனெல்லாம் அவங்க எப்படி ஃப்ரேம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட ஒரு 60 கண்ட்ரீஸோட கான்ஸ்டியூஷன் எல்லாமே அலசி ஆராய்ஞ்சி 114 days கான்ஸ்டியூஷனை வந்து ஃபார்ம் பண்ணாங்க, வரையறைச்சாங்க. ஓகேவா? இதெல்லாமே அவங்களுக்கு பண்ணுறதுக்கான செலவு எவ்வளோ தேவைப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 64 lakhs வந்து கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணுறதுக்கான செலவு எல்லாமே தேவைப்பட்டுச்சு. ஓகேவா? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்? கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிக்கான ஃபேக்ட்ஸ் மட்டும் பார்த்தோம். ஜஸ்ட் 1 line கொஷின்ஸ் தான். ஸோ மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதோட நெக்ஸ்ட் பார்ட் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.